ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முட்டைகோஸை நன்றாக கழுவி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். அதன் பின் நறுக்கிய கோஸை சேர்த்து நன்றாக கிளறிவிடவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி வைத்து 5லிருந்து 7 நிமிடம் வேக வைக்கவும். நன்றாக வெந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறினால் சுவையான முட்டைகோஸ் பொரியல் தயார். இதன் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் உடலுக்கு நார் சத்தை தருகிறது, செரிமானத்தை சீராக்கிறது, உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இதில் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, ரசம் ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.